போர் ஆரம்பிச்சு ஒரு 10 வாரங்களாக சமாளித்துக் கொண்டிருந்தன. மத்திய அரசு அதனுடைய பங்குக்கு அவர்கள் விதித்துக் கொண்டிருந்த ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டியை 10 ரூபாய் குறைத்தார்கள். அந்த நடவடிக்கையும் போதவில்லை. தொடர்ந்து எண்ணெய் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் ஒவ்வொரு நாளும் 1300 1400 கோடி ரூபாய்க்கு விலை உயர்த்தாததுனால அவர்களுக்கு ஒரு நட்டம் வரக்கூடுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதை தவிர்ப்பதற்காக ஒரு 3 ரூபாய் ஏற்றி இருக்கிறார்கள். இந்த 3 நிறுத்தினால் பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக விலை ஏற்றவில்லை. அது அந்த ஒரு சின்ன ஏற்பு அதுல இருக்கு. அதே சமயத்துல விரைவாக இந்த போர் முடிய வேண்டும், மீண்டும் கச்சா எண்ணெய் விலை இறங்க வேண்டும், சீனாவுக்கு போயிட்டு ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு பெரிய அறிவிப்புகள் ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இது நிச்சயமா விலைவாசி உயர்வுக்கு ஒரு சிறிய தூண்டுதல் தான் இந்த அளவுல. இப்போ ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணுங்க, அடுத்தபடியா தங்கம் வாங்காதீங்கன்னு, இப்படி நிறைய அறிவிப்புகள் அவர் தரப்புல இருந்து வந்திருந்துச்சு. இப்போ அடுத்த நிலையா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது இப்ப நடுத்தர மக்கள் அவங்களுக்கு இது எப்படி ஒரு சவாலா இருக்கும் சார்? இன்னும் பள்ளியெல்லாம் விடுமுறையில தான் இருக்கு, இன்னும் திறக்கல. முடிவெடுப்பார்கள். இது விலை உயர்ந்ததுன்னா எல்லாருக்குமே சிரமம் தான். குறிப்பாக சாதாரண மக்களுக்கு இதனுடைய அந்த காய்கறி பொருட்கள் டீசல் விலை ஏறுறதுனால அந்த போக்குவரத்துக்கு சரக்கு போக்குவரத்துல கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் ரயில்ல கொண்டு வந்து விட முடியாது. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம். எல்லா இடங்கள்லயும் ரயில்வே ஸ்டேஷனோ மெட்ரோ ஸ்டேஷனோ கிடையாது. அதனால அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியில நிச்சயமா சாலை வழியாகத்தான் வர வேண்டும். டீசல் விலை உயர்வு ரொம்ப சில வருடங்களுக்கு, அவர் இப்ப பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொன்னது 4 வருடங்கள் நினைக்கிறேன். 2022க்கு பிறகு இப்பதான் உயர்த்தப்படுகிறது என்பது போல இருக்கிறது. சரிபார்க்க வேண்டாம். அந்த விதத்துல இந்த உயர்வு சின்ன உயர்வு தான். பட் இது ஒரு தொடக்கமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கவலை. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம டெய்லி வர்த்தகம் பண்ணக்கூடிய அந்த பொருட்களினுடைய விலையும் உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமா, ஒண்ணுக்கு ஒண்ணு நிச்சயமா அதனுடைய சங்கிலி தொடர் போல அதனுடைய அது கடைசியில வட்டி வீத உயர்வு இஎம்ஐ வரைக்கும் வந்து நிற்கும். ஓகே, சிறிய அளவுகள் இப்போதைக்கு ஒரு பெரிய தொகை இல்லை. இது வந்து இப்ப உயர்த்தி இருக்கிறது. ஆனா உயர்த்தா வேண்டாம் என்று இத்தனை சில ஆண்டுகளாக அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளரே வைத்திருந்தது நிச்சயமா தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு நிச்சயமான தன்மையை கொடுத்திருக்கும். ஒரு ப்ரெடிக்டபிள் காஸ்ட் ஓவரால் காஸ்ட்ல அது ஒரு அவசியமான சூழ்நிலை தான். இது முன்னாளா போர் நடக்குது. தேர்தல் முடிந்த உடனே ஏற்றி விடுவார்கள் என்று கூட சொல்லப்பட்டது. ஓட்டுப்பதிவு முடிந்தே இப்போ 2 வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. கட்டுப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள், இயலவில்லை, இப்போது செய்கிறார்கள் என்றும் இதை புரிந்து